எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நம்ம எம்டிக்கு பெயில் கிடைச்சிருக்கு. மீண்டும் மீண்டுமா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம கம்பெனியை சார்ந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு நல்ல அப்டேட்னு கூட சொல்லலாம். என்னன்னா, நம்ம எம்டி மேலே ஒரு கேஸ் போட்டுருந்தாங்க. போலி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்டி மேலே மட்டும் இல்லை, குருஜி மேலேயும் போட்டுருந்தாங்க. இந்த கேஸுக்கு நம்ம எம்டி 23ஆம் தேதி பெயில் அப்ளை பண்ணுறாரு. அது 24ஆம் தேதி ரெஜிஸ்டர் ஆகுது. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, இன்னைக்கு 30 அவர் அப்ளை பண்ண அந்த பெயில் அவருக்கு கிடைச்சிருக்கு. பெயில் அவருக்கு கிராண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ அந்த டீட்டெயில்ஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா, டிஸ்போஸ்டு ப்ராக்கெட்டில் கிராண்டட் அப்படின்னு போட்டிருக்கு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/10/2024. இது நமக்கு ஒரு நல்ல செய்தி தான். அப்டேட்டே வராமல் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு அப்டேட்டு மேலே அப்டேட் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கான ஒரு நல்ல பலன் நமக்கு இனிமேலாச்சும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அவருக்கு என்னென்ன கண்டிஷன் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒரு கண்டிஷனாக அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுவார். அடுத்தடுத்து அதை பற்றின நல்ல விஷயம்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொரு கூடுதலான தகவல் என்னென்னா, டைரக்டர்ஸ் எல்லாமே பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட பெயில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா தீபாவளி இருக்கு இல்லையா, அதனால் தள்ளி வச்சுருக்காங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு தீபாவளி. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நம்ம எம்டி பேசினாதான் நம்மளுக்கு தீபாவளி மாதிரி இருக்கும் மக்களே. நம்ம எம்டியோட பேச்சுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.